ஊழியர் அங்கிள் வேற ஒரு பாட்டு பாட சொல்லிட்டாங்க. என்ன பாட்டு பாடுறதுன்னே தெரியல. சரி, நம்மளுக்கு தான் கூகுள் இருக்கு, பேசாம அந்த கூகுள் டீயே கேட்டுருவோம். ஹாய் கூகுள். ஹாய். எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. சரியா, நீ வந்து ஒரு ட்ரெண்டிங்காக நல்லா வந்து யாருமே பாடிருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு நல்ல சாங்கை எடுத்து கொடு. எது ட்ரெண்டிங்காக நல்ல பாட்டா? யாருமே பாடிருக்க கூடாது. யாருமே பாடிருக்க கூடாது? ஆமாம் ஆமாம். நானே லிரிக்ஸ் எழுதி உங்களுக்கு கொடுக்கணும்? ஆமாம் ஆமாம். எனக்கு எழுத தெரிஞ்சா நான் ஏன்டா கூகுள் நாடகம் இதுவா? வேணாம் வேணாம், வேற கொடு. இது பாருங்க. இப்படி இல்ல, தாம் தைக்கிட தீவு தைக்கிட அந்த மாதிரி எதனா போட்டு நல்ல சாஃப்டா ஒரு பாட்டு கொடு. எது தாம் தகட தீம் தகடு பாட்டு? ஆமா ஆமா. நீ வந்து பாடவே தேவை கலந்து. இல்ல 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 இல்ல, இவ்வளவு கோச்சுக்காத, ஒரு நல்ல பாட்டா எடுத்து கொடு. விடமாட்டான் போலே. இந்தா இதை எடுத்துட்டு போ. இதெல்லாம் இல்ல, இதுதான் நீ பாடுற. யார் என்ன சொன்னாலும் இதை நீ பாடுற கிளம்பு. இதுமே வந்துடாது. சரி ஓகே. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னோ பேசிக்கலி ஐ திங்க் வின்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் பார்த்தா தெரியலையா? எனக்கு எப்படி தெரியும்? நான் கூகுள் ஆச்சு. சாரி, இதே மாதிரி பேசி பேசி நானே பைத்தியமாக பேசிட்டு இருக்கேன். சரி, ஒன்றும் இல்லை. இப்போது வின்டர் வந்திருக்கு, நிறையா இந்த கிறிஸ்மஸ் லீவ்ஸ்லாம் வரும். ஸோ போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நிறையா லீவ்ஸ் அண்ட் நிறையா செலிப்ரேஷன். தெரியாம இங்கிலீஷ் தெரியாம வந்து எடுத்துக்கணும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த கிறிஸ்மஸ் இருங்க நான் ஒன்றும் சொல்ல முடியல. இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து வருது அண்ட் நம்ம சர்ச்சில் வந்து யூத் ப்ரோக்ராம்லாம் நடக்கும். நல்லா ஜாலியாக கேர்ள்ஸில் தான் யூத் ப்ரோக்ராம் நடக்குமா? பாய்ஸ்லாம் நடக்காதா? என்ன பார்த்தா? சரி, கேட்க வந்து சொல்லுங்க சீக்கிரம். ஓகே. கிறிஸ்மஸ் போன வருஷம் எப்போ நடந்தது? போன வருஷம் கிறிஸ்மஸ் டிசம்பர் 25. அப்போ இந்த வருஷம்? இந்த வருஷமும் டிசம்பர் 25 தான். ஓகே, அப்போனா அதுக்கு அடுத்த வருஷம் என்ன கேட்டீங்க? இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் எப்போட்டு ஏஞ்சி போறியா இல்லை அடிச்சு அனுப்போம்? சரி சரி. ஏன்டா எனக்குன்னு வரீங்க? சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. வந்து டிசம்பர் 25 எப்போ கேட்கு. யாருப்பா ஃபேன் போடுறது? பாருங்க ப்ளீஸ். இன்னைக்கு வேற கிறிஸ்மஸ் வேற, பிரியாணி செய்யலான்னு ஐடியாவில் இருக்கேன். நம்ம செஞ்சா எப்படியும் நல்லா வராது, என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட கூகுள் இருக்க, கூகுள் கிட்ட கேட்போம். ஹாய் கூகுள். ஹாய். இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு நான் பிரியாணி செய்யணும். நான் செய்யற பிரியாணி 2 ஊருக்குள்ள 8 ஊருக்கு மணக்கணும். அப்புறம் நான் செய்யற பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும்னு கேட்கணும். பிரியாணி தீ விட்ட கூட 8 ஊருக்கு மணக்கும். வேணா தீ விட்டு செய்ய சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனக்கு கம்மி பட்ஜெட்ல வேணும். கம்மி பட்ஜெட்ல 8 ஊர் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டா. 8 ஊருக்கு 400 பேர் என்னோட பிரியாணியை பாராட்டணும். ஓ அப்படி இந்த குறிப்பு இருக்கு, படிச்சு போட்டு சமைச்சுக்கோங்க. என்னடா இது குறிப்பு ஒண்ணுமே விளங்கல. உனக்கு மேலே சமையல் தெரியுமா? சரி அப்படி போ. மல்லிகை இருப்பாங்க, கற்றுட்டு வாங்க போவாங்க. அடுத்த ஆள் யாரு? ஒரு டைப்பா வரானே. கேட்கலாமா வேணாமா? என்ன நம்ம கூகுள் அவங்க கூகுள் லோடிங் ஆகிற மாதிரி இவ்வளோ நேரம் அமைதியா இருக்கலாம். ஏதாவது கேட்க வந்தியா இல்லை சும்மா ஆடியன்ஸ் மாதிரி வர்றது? சரி கேளு. இல்லை, எங்கள் சர்ச்சில் ஒரு ட்ராமா பண்ணணும். சரி, அதுக்கு தான் என்ன ட்ராமா பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்க வந்துருங்க. ஓ அதையும் என்கிட்ட கேட்பேன். என்கிட்ட டைலாக்கே வாங்கிட்டு லாஸ்டா என்னடா கூகுளுக்கு ஒன்றுமே தெரியல, நம்மளே அதை எடுத்துக்கலான்ட்டு வேற தானே. இல்லை, உன்னை பற்றி தான் ட்ராமாவே பண்ண போகிறோம். ஓ என்னை பற்றி ட்ராமா எடுக்கிறது என்னையே. சரிதான், என்னை பற்றி பெருமையாக பேசுதான் வச்சுக்கோ. வச்சு ட்ராமா நான் உடனே போயிட்டான். வர ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்குப்பா. இந்த கேட்ராமாலெல்லாம் அப்படியே பரப்பரன்னு பிளாஸ்டிக் மாதிரி எப்படிதான் இருக்காங்களோ. கூகுள்கிட்ட கேட்போம், அந்த டிப்ஸ் தரும். ஹே கூகுள். ஹே ஹாய்.
எனக்கு வர வர ரொம்ப ட்ரையா இருக்கு ஸ்கின். சரி. அதனால கிளாஸ் ஸ்கின்னா வெள்ளை வெள்ளைன்னு பளபள நான் சொல்லுவேன். ஹோம்மேடா இருக்கணும். ஓகே. வெள்ளையா பளபளன்னு. ஆமா. அது முதல்ல குளிக்கணும். என்னது? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. அதாவது கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெள்ளை மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் தேய்ச்சினா அப்படியே கண் அப்படியே பளபளன்னு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். தான் அப்போ பளபளன்னு ஆயிடுமா? பளபளன்னு ஆகிடும். வந்துடுது ஒரு நம்பரை சரி கம்மி. இப்படிதான் வந்து என்கிட்ட கேட்கறது. அப்புறம் வந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டு ரிவ்யூல என்னையே கழுவி ஊத்துறது. கேட்டா கூகுள் என்ன ஹியூமனா அதுக்கு என்ன மூளை இருக்கான்னு கேட்க வேண்டியது. இந்த வாட்டி எங்க சர்ச்சில் யூத் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த வாட்டி நல்லா டான்ஸ் ஆடிடணும். ஹே கூகுள். ஹாய். ஹாய். எங்க சர்ச்சில் யூத் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த டான்ஸ் பயங்கரமா ஆடிடணும். ஆனா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிதான். இது டான்ஸ் பயங்கரமா ஆடணும், ஆனா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்குமா? ஆமா ஆமா. என்னடா இது கூகுளுக்கு வந்த சோதனை. யாராவது இப்படி கேட்பாங்களா? என்ன வச்சுக்கோங்க இதை வைப்பாங்க. என்ன டான்ஸ் இது? மூட்டி செத்து போன மாதிரி இருக்கு. எனக்கு நல்ல ஸ்டெப்பா கொடு. அப்படியே சொல்லி குத்துற மட்டும் முட்டி சாவாத மாதிரி ஆடிடுவாங்க. இந்த ஸ்டெப்பா? சரி, எங்க ஆளுங்களும் இது மாதிரி தான் ஆடுறாங்க. சரி, தேங்க்யூ. பை பை. வாங்க பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்கு. நிறைய போட்டோஸ் எடுத்தாச்சு. ஆனா ஒரு சிலர்லாம் கொஞ்சம் பிளரா இருக்கு. சரி, நம்ம கூகுள் கிட்டே கேட்டுப்போம். அதுதான் சூப்பரா பண்ணி கொடுக்குமே எனக்கு. ஹாய் கூகுள். ஹாய் கூகுள், எனக்கு என்ன வேணும்னா, இப்போ நான் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இன்ஸ்டால வந்து இப்போ போஸ்டா போடவா ரீலா போடவா? ஏண்டா எப்படி போட்டோ போடணும், போஸ்ட் போடவா ரீல் போடவா என்கிட்ட கேட்குறேன். நானும் ஹஸ்பண்டா? சரி ஓகே, அப்போ நான் போஸ்ட் போடுங்க. சரி, இப்போ நீ போஸ்ட்னு சொல்லிட்ட. இப்போ எனக்கு என்னன்னா, நான் ஒரு போட்டோ உனக்கு அனுப்புறேன். ஓகேவா? நீ என்ன பண்ண, வானத்துல இருந்து ஆண்டவர் வந்து அப்படியே வந்து என்ன பிளஸ் பண்ற மாதிரி ஜீசஸோட போட்டோ வந்து நீ ஆட் பண்ற. மற்றபடி எதுவும் நீ வந்து ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? நீங்க நிக்கணும், வானத்துல இருந்து ஜீசஸ் வந்து இப்படி ஒளி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படிதானே? இவ வேற பார்த்தாலே விடமாட்டா போலயே, கேட்டுனே இருப்பா போலயே. என்ன சொல்லுவான்? சரி, ஏதாவது ஒரு போட்டோ கொடுத்து உனக்கும். என்ன கூகுள், நான் ஒரு இது சொன்னா நீ இன்னொன்னு வேற பண்ணி கொடுத்துருக்க. நான் ஒண்ணு தானே பண்ண சொன்னேன். நான் திருப்பி பண்ணுங்க. ஐயோ, என்னத்த பண்றதுன்னு தெரியலையே. இதை பாருங்க, இதனால லைட்டிங்கா வச்சு கொடுத்துருங்க பாருங்க. நான் லைட்டிங்கே கேட்கலையே. நான் வெறும் ஏசப்பா தானே கேட்டேன். திருப்பி பண்ணுங்க. நான் வெறும் ஏசப்பா தான். இப்ப என் மூஞ்சி எங்க போச்சு? என்னோட போட்டோ வைங்க. தான் இன்னையோட உன் பிளான் முடிஞ்சிருச்சு. போயிட்டு வந்து காசு கட்டிட்டு வந்து போட்டோ எடுத்துக்கோ. கூகுள், எல்லாம் என் உயிரை வந்துவாங்க. நம்ம சர்ச்சில் வேற கெத்தா பிரசங்கத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வேற பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, இப்பதான் கூகுள் வந்திருக்க, கூகுள்கிட்ட போய் கேட்போம். சரி, கூகுள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயரை பண்ணிக்கோம். ஏசப்பா, இந்த கூகுளை ஆசீர்வதிங்க. கூகுளுக்கு சாலமோனுக்குரிய ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. நல்ல ஒரு பிரசங்கமா கொடுக்கணும் ஏசப்பா. ஹாய் கூகுள். இன்னைக்கு எனக்கு வந்து சர்ச்சில் பிரசங்கம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல பிரசங்கமா எடுத்து கொடு. ஓ, பிரசங்கம்? ஆமா. பாருங்களா, கடைசியில பிரசங்கத்தை கூட கூகுள்ல போய் சர்ச் பண்றீங்களா? என்ன பண்றது தெரியலையே. இந்த பைபிள் வசனம் பாருங்க. ஐயா, இது வேண்டாம். நல்ல பிரசங்கமா இருக்கணும். நான் கொடுக்குற பிரசங்கத்துல எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பணும். அப்படி இருக்கணும் பிரசங்கம்னா. கூகுள்ல நீ அதை எடுத்து அவங்க அதை நீ பேர் மெசேஜ கொடுத்து எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பணும். ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி எடுத்து கொடுங்க. இத பாட்டோட சேர்த்துபடி. என்ன இப்படி கொடுக்குற கூகுள்? சரியில்லை, நல்லதா பார்த்து எடுத்து கொடு. உனக்கே முடியலன்னு தான் என்கிட்ட கேட்குறேன். என்னையும் குறை சொல்றான் பாரு. இதான் நீ குடிக்கிற. போ. சரி சரி, இது எல்லாத்தையும் கலந்து போய் அடி. போ, ஏதாவது ஒண்ணு. சரி, 2 வார்த்தை பேச சொன்னாலே நம்ம 2000 வார்த்தை பேசுவோம். அதை வச்சு மேட்சிங் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, பாய். வணக்கம். நம்ம காலேஜ்லயே விட்டாங்க. நான் இருந்தாலும் நான் பிறந்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகியோ 20 கிறிஸ்மஸ் கொண்டாடியோ கிறிஸ்மஸ்னா நமக்கு என்னன்னே தெரியலையே. சரி, எல்லாத்தையும் நம்ம கூகுள்கிட்ட தான் நோண்டி கேட்குறோம். இதுவே கேட்டுருவோம். ஹாய் கூகுள். ஹாய். ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங். பட் என்ன சொல்ல வர? ஐ வாட் நமக்கு வளருது. டங் ஸ்லிப்
போகாதே. சரி, நம்ம தமிழ்லே பேசுவோம். லாங்குவேஜ் தமிழ். சரி, சொல்லுங்கள். நம்ம கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறோம்? அவர் பேர் என்ன? கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தாவுக்காக கொண்டாடுறோமா, இல்லைன்னா அவர் சாக்லேட் கொடுக்குறான்னு கொண்டாடுறோமா? கிறிஸ்மஸ்ன்றது ஏசப்பா பிறந்த நாள் தான் நம்ம கிறிஸ்மஸ்னு வந்து கொண்டாடுறோம். ஏசப்பாவா? அது யார்? இயேசுன்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக குருடனை பார்க்க வைக்கிறது, செவிடனை கேட்க வைக்கிறது, முடவனை நடக்க வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் செத்தவனை உயிர்ப்பிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அது கஷ்டம்னா அவர்கிட்ட போனால் வந்து சந்தோஷமா மாறிடும். ஸோ இந்த மாதிரி 18 வருஷம் பாடுள்ள ஸ்ரீ வந்து அவரோட வஸ்திரத்தை தொடுத்து வந்து சுகமானா. இப்படி பல அற்புதத்தை வந்து இயேசுன்னு ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ இயேசுவை வந்து நிறைய பேர் வந்து நம்பி அவங்க மனசை வந்து நினச்சி ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஏசப்பா எல்லாரோட உள்ளத்தையும் வந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ஜெபிச்சிங்கன்னா ஏசப்பா வந்து உங்களோட உள்ளத்தையும் வருவாங்க. கண்டிப்பாக வருவாரா? கண்டிப்பாக வருவாங்க. நானும் ஜெபிக்கிறேன். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூகுளுக்கு தான் இன்னைக்கு இந்த காலத்துல இருக்க இளைஞர்கள் எதை தேடினாலும் அது கூகுளில் தான் தேடுறாங்க. கூகுள் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குது. இந்த மாதிரி தான் கூகுள் சில நேரத்தில் தப்பான சொல்யூஷனும் கொடுத்துருது. நம்ம சுயமா சிந்திக்கிற பழக்கங்களை இந்த காலத்து இளைஞர்கள் வந்து விட்டுடுறாங்க. சுயமா சிந்திக்கிற எல்லாமே கூகுளில் தான் தேடுறாங்க. அதான் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயமா சிந்திக்கிறத மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உண்மையாக ஒரு நடந்த ஒரு சம்பவம், ஒரு இளைஞர் வந்து அவரோட கஷ்டத்தை கூகுள் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரே வேதனையா இருக்கு, யாருமே என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுன்னு கூகுள் கிட்ட கேட்டிருக்காரு. கூகுள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துச்சு. யாருமே உன்னை மதிக்கலைன்னா நீ தூக்குல போட்டுக்கோ, தூக்கு போட்டு செத்து போயிடு. கூகுள் இந்த காலத்துல இதுதான் கூகுள் கொடுக்குற சொல்யூஷன். கூகுளே நம்ம தேடிட்டு இருந்தோம்னா, கடவுளை நம்ம விட்டுட்டோம்னா, நம்ம வாழ்க்கையை வந்து தேவன்கிட்ட முதலாவது ஒப்பு கொடுக்கணும். தேவன்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் வேதம் சொல்லுது. நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். கூகுளை தேடி போனோம்னா அந்த பையனுக்கு என்ன நிலைமை நேர்ந்ததோ, நீ தூக்க மாட்டேன்னு செத்துடுன்னு சொல்லிடுச்சான் அது கூகுள். அவனும் அவனோட வாழ்க்கையை வந்து கூகுள் சொன்னதை கேட்டு அவன் முடிச்சிட்டான் அந்த பையன். இது உண்மையா நடந்த சம்பவம். கூகுள் இன்னைக்கு தேடி போற ஒவ்வொரு இளைஞர்களோட வாழ்க்கையும் இது உண்மையா நடந்த சம்பவம். ஒரு பையன் அவன் தன்னோட வாழ்க்கையை கூகுள் சொன்னதை கேட்டு முடிச்சுட்டான், தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில தேவனால பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு எதுவும் சொல்லுது. நம்ம வந்து தேவனிடத்தில் முழு மனதோட அன்பு கூறணும், கூகுளை நாடி தேடக்கூடாது. இதுதான் நம்ம இந்த வசனத்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்ததாக யூத் டான்ஸ் கொஸ்டின் வந்து அடுத்து யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ